நடிகர் சங்க தேர்தலில் போட்டியிடும் விஷால் அணியினரின் ஆதரவாளர்கள் கூட்டம் சென்னையில் நடைபெற்று முடிந்துள்ளது. இந்த நிலையில் எதிரணியில் மீண்டும் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் சரத்குமார் தொலைபேசி இணைப்பில் உள்ளார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சரத்குமார் சார். இன்று நடைபெற்ற விஷால் அணியினரின் ஆதரவாளர்கள் கூட்டத்தில் உங்கள் அணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அது பற்றி உங்களோட கருத்து என்ன? இது புதுசு இல்லைங்க. அதாவது புரியாமல் என்ன நடக்கிறது அறியாமல், அதாவது திறமையற்ற ஒரு உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை தொடர்ந்து பதிவு செய்து வருகிறார்கள். அவங்க கேட்ட கேள்வி, பல கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்லிட்டோம். மறுபடியும் அவங்க அதே குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தவிர வேற என்ன குற்றச்சாட்டு சொல்கிறார்கள்? அவதூறாக பேசினார் என்று எங்கள் பொதுச்செயலாளர் போய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல ஒப்பந்தம் பொதுக்குழுல ஒப்பந்தத்தை நிறைவேற்றிய பிறகு அதுக்கப்புறம் பில்டிங்க்கு வந்து டெமாலிஷன் பண்றது சாங்ஷன் வாங்கின பிறகு இடிக்கப்பட்ட கட்டிடம் இப்ப கூட காணாம போச்சு சொல்லி காமெடிக்காக ஒரு வடிவேல் எங்கெல்லாம் தொடச்சிருவோம் கோயிலுக்குள்ள போவோன்னு 2000 ஆண்டுல இருந்து 2010 வரைக்கும் அங்கதான் இருக்கோம். நாங்க எல்லாருமே ஒரு நாளாவது யாராவது ஒரு கருத்துக்களை பரிமாறி இந்த கட்டிடத்தை இப்படி கட்டலாம் இப்படிலாம் சொல்லியிருக்காங்களா? எவ்வளவு செயற்குழு கூட்டங்கள் நடந்திருக்கின்றன. அதுல எல்லாம் ஒரு சிறந்த கட்டிடத்தை கட்டி வருமானம் ஈட்டுகின்ற ஒரு கட்டிடம் உருவாக வேண்டும் என்ற அடிப்படையில பல முறை நாங்கள் விவாதித்து இருக்கின்றோம். எந்த பொதுக்குழுக்கு எவ்வளவு பேர் பேசியிருக்காங்க? இப்ப பேசிட்டு இருக்கவங்களா? யாருக்கு என்ன சர்வீஸ் பண்ணிருக்கீங்க? நீங்க என்ன கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறீர்கள்? நீங்க சொன்ன கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் திருப்படிக்கப்பட்டிருக்கிறீர்களா? இல்ல நாங்க போட்ட திட்டத்துக்கு அந்த பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு கூட நீங்க பேசும்போது கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதிலளித்து விட்டார்கள் போனீங்க. அதன் பிறகு நான் சொன்னது உண்மை. ஜனவரி எப்போ நம்ம எப்படி பில்டிங் கட்ட ஆரம்பிச்சோம்னு சொன்னோம். ஆனால் வழக்கு நீதிமன்றத்திற்கு நீதிமன்ற தீர்ப்பு எங்களுக்கு வரவில்லை என்று சொன்னால் நான் எப்படி நடத்த முடியும்? ஆக உண்மைக்கு புறம்பாக அது ஒரு மயனமாயிடுச்சு. இடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாதா? அந்த தீர்மானம் போட்டிருக்காங்களா? அப்புறம் பில்டிங் கட்டுவாங்களா? கட்டும் போது பில்டிங் இடிப்பாங்களா? அப்ப தெரியல. அப்ப எதையாச்சும் ஒரு புதிய திட்டத்தை இல்ல நடந்து போச்சு பை லா பை ரூல் நீங்கள் ஒப்பந்தம் போடப்பட்டது ராட்டிஃபைடு இந்த பொதுக்குழுல நீங்க ஒப்புதல் வாங்கப்பட்ட பிறகு அதை அங்க பேசக்கூடாது என்று இருந்தாலும் எங்களுக்காக செவிசாய்த்து இந்த மாதிரி கட்டலாமா அப்படின்னு புதுசா வச்சிருக்கோம். 50 லட்ச ரூபா வரும், நீங்க 24 லட்ச ரூபாய் தான் வாடகை வருதுன்றீங்க. 50 லட்ச ரூபாய் வாடகை வர மாதிரி ஒரு கட்டடத்துக்கான திட்டம் வைத்திருக்கின்றோம். ஆக தயவு செய்து மீண்டும் இதை திரும்பி பெற முடியும் கேட்டிருந்தா பண்ணிக்கலாம். ஆனா எப்படி வந்தாங்க? கையெழுத்து வேட்டை நடத்தி பத்திரிகைக்கு சென்று நாங்கள் நடிகர் சங்கத்து மீது போர் தொடுக்க போறோம் மாதிரி ஒரு முறையை அவங்க தான் வந்தாங்க. போர் தொடுத்தது அவர்கள். உண்மைக்கு புறம்பான செய்தி இன்றும் படத்தில் பதிவு பண்றாங்க. அவதூறுகளை அள்ளி வீசிக் கொண்டிருக்கிறார்கள். இது வேறு ரூபத்திலே நடிகர் சங்கத்தை உடைப்பதற்கான சதி. அதன் பின்னே இருப்பவர் திரு கமலஹாசன் அவர்கள் தான். விஷால் அணிக்கு ஆதரவா ஏராளமான இளம் நடிகர்கள் இன்னைக்கு பங்கேற்றாங்க. உங்களுடைய அணிக்கு திரைப்பட நடிகர்கள் அதிக அளவுல வரவில்லைன்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து? அதை பத்தி ஒண்ணு கருத்து இல்லை. அதாவது அனுபவம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். சிம்பு அவர்கள் வந்திருக்காங்க. அதாவது சிம்பு உண்மையான தமிழர் என்று சொல்ல வேண்டும். ஏன்னா உணர்வு பூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக நியாயம் இருக்கிற பக்கம் நான் இருக்கிறேன் என்று சொல்லி அன்னைக்கே வந்துட்டாரு. ஆக நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதிலளித்து இருக்கின்றோம். தவறான கருத்துக்களை மீண்டும் மீண்டும் மக்கள் மத்தியில் வைக்கிறாங்க. மக்கள் மன்றத்திற்கு சென்றிருக்கிறது. இது பொது தேர்தலா மக்கள் மன்றத்தில் செல்வதற்கு உலகறிய செய்ய வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இருக்கிறது. எங்கள் மீது களங்கம் கற்பிக்க வேண்டும் ஆசை உங்களுக்கு இருந்திருக்கிறது. ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறது, அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது. ஆக எங்கள் மீது அவதூறுகளை சுமத்தி எங்களுக்கு இந்த நடிகர் சங்கம் என்ற ஒரு சிறந்த ஒரு ஒற்றுமையான ஒரு சங்கத்தை உடைப்பதற்கான சூழ்ச்சியில் ஈடுபட்டவர்கள் அங்கு இன்று பேசியிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்ப நீங்க பேசும்போது கமல்ஹாசன் தான் காரணம் அப்படின்னு சொன்னீங்க. எந்த விதத்துல நீங்க கமல்ஹாசன் மேல இந்த குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? ஏன்னா அவர் தானே தூண்டி விட்டுருக்காரு. முதல்ல இருந்தே அவர் தானே இது பின்னாடி இருக்காரு. பின்னணி அவர் தானே. அதாவது ஒரு தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதற்கு முன்மொழிகிறார் என்று சொன்னால் ஒரு நன்றி விசுவாசம் உள்ளவராக கமல்ஹாசன் இருந்திருக்க வேண்டும். அவருக்காக உழைத்திருக்கின்றேன். ஒரு நன்றி சொல்லல. நன்றிக்காக என்றுமே நான் உழைத்தவன் அல்ல. இருந்தாலும் நீங்க முன்மொழியறதுக்கு முன்னாடி நீ யோசனை பண்ணிருக்கணும். என்ன கூப்பிட்டாச்சும் பேசுங்க சரத், இந்த மாதிரி இருக்கு, நீங்க பதில் சொல்லாம இருந்தீங்கன்னு சொன்னாங்க. என்னைக்காச்சும் கூப்பிட்டு பேசிருக்காரு அவர்? என்ன 36 மணி நேரம் அவர் படத்தை வெளியிடுவதற்காக பாடுபட்டன. அப்ப என்ன பண்ணாரு? அப்ப ஊர்ல இல்ல, ரிலீஸ் பண்றதுக்காக 36 மணி நேரம் உட்கார்ந்து வேலை செஞ்சேன். நாசர் அவர்கள் சரி, யாரா இருந்தாலும் சரி, உண்மைக்கு புறம்பாக என்ன பண்ணிருக்கோம்? மீண்டும் மீண்டும் ஊழல் என்ற குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன ஊழல்? எங்கு ஊழல்? ஒரு கட்டடம் இடிப்பதற்கு முன்னாடி கேட்டீங்களா? திருப்பி வரவே இல்லைங்க. சங்கத்துக்குள்ள வராதவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மைக்கு புறம்பாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியிலே பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இவன் கேட்டா பாண்டவர் அணின்றீங்க. என்ன பாண்டவர் அணி? அதுல நடிகர் சங்கத்தோட சிம்பல் போட்டு அனுப்புறீங்க. அதாவது உண்மைக்கு புறம்பான செய்திகளை தொடர்ந்து பண்றாங்க. அதனால என்ன பண்ணிருக்கோம்னா, அக்டோபர் 11ஆம் தேதி இதே ராகவேந்திரா திருமண மண்டபத்திலே எங்கள் வேட்பாளர் அறிமுக கூட்டமும் தேர்தல் அறிக்கை வெளியிடுதலும்
இன்று அவர்கள் கூட்டத்திலே தவறாக பதிவு செய்த கருத்துக்களுக்கு தகுந்த பதில் கொடுக்கும் நிகழ்ச்சியாக வருகின்ற 11ஆம் தேதி அக்டோபர் 11 4 மணிக்கு மேல் ராகவேந்தர் திருமண மண்டபத்தில் இதற்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல காத்திருக்கிறோம். நீங்க கமல்ஹாசன் சார் மேல குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. ஒரு அணிக்கு ஆதரவா இருந்தா அவங்கள தூண்டி விடுறாங்க, நீங்க எப்படி சொல்லலாம்? ஆமா, அவர் தானே ஆதரவா இருப்பது தூண்டுகள் இல்லைங்க. அவர் தான் முன்னாடி இருந்து பின்னாடி இருந்து சில சமயம் வந்து பிஹைண்ட் த கேமரா ஒர்க் அவர் தான் பண்றாரு. உண்மையை சொல்றேன், நான் சொல்றேன், இல்லைன்னு அவர் பதில் சொல்லட்டும். இன்னைக்கு நடந்த கூட்டத்துல நாடக நடிகர்கள் அதிகமா பங்கேற்று இருக்காங்க. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அங்க வந்து பங்கேற்றவர் யாருமே நாடக நடிகர்கள் கிடையாது. ரசிகமன்ற கூட்டத்தை வந்து நிரப்பி வச்சிருக்கோம். நாங்க இன்னைக்கு வந்து 560 பேர் எங்க மீட்டிங் நாங்க நடந்திருக்கோம். பதிவு செய்து விட்டு ஒவ்வொருவரும் அது பதிவுல வந்து மெம்பர்ஷிப் நம்பர் எழுதிட்டு எங்க உள்ள வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் அவங்க ரசிகமன்ற கூட்டத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு மனு தாக்கல் செய்ய வந்ததுக்கு அந்த 3 பஸ்ல வந்து இறங்கினாங்களே. பஸ்ல வந்தது யாரு சொல்லுங்க? எந்த நடிகர் சங்க உறுப்பினர் வந்து இறங்கினாங்க சொல்லுங்க? அதாவது உலகத்தின் மத்தியிலே லைவ் பண்ணிட்டோம், லைவ்ல போய் என்னெல்லாம் திட்டி, எங்களெல்லாம் திட்டி, குடும்பத்தை திட்டி, நடிகர் சங்கத்தை திட்டி ஒரு சிறந்த குடும்பத்தை புடைப்பதற்கான சூழ்ச்சி தான் நடந்திருக்கு. நடந்த கூட்டத்துல தேர்தல் அறிக்கை உறுதிமொழி நிறைய அவங்க தந்திருக்காங்க. அது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தேர்தல் அறிக்கை என்ன? தேர்தல் அறிக்கை நீங்க வந்த பிறகு முதல்ல வருமானம் வீட்டுக்கு அளவிலே முதல்ல 30 லட்சம் வருன்றீங்க. இந்த 30 லட்சம் எப்படி வரும், எங்க வரும் ஒரு திட்டத்தை கொடுத்திருக்காங்களா? அந்த 30 லட்சம் வந்த பிறகு இதுக்கெல்லாம் என்ன செலவாகும் பட்டியல் கொடுத்திருக்காங்களா? ஆக தேர்தல் அறிக்கையை அள்ளி வீசி விட்டு செல்கின்ற ஒரு எதிர்கட்சியை போல் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நடக்கணும். ஒரு தேர்தல் அறிக்கை என்று சொன்னால் ஒரு வாக்குறுதி கொடுத்தால் அந்த வாக்குறுதி நிறைவேற்றுகிற தன்மை இருக்க வேண்டும். அந்த தன்மை இல்லாதவர்களாக தான் அவர்களை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு நடந்த கூட்டத்துல பேசும்போது நாசர் சொல்லியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர் வந்து கணக்கு சரியா காட்டலன்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. எந்த கணக்கு வந்து காட்டலன்னு சொல்லி அவர் வந்து என்னைக்காச்சும் கேட்டுக்கார கேட்க சொல்லுங்க. எந்த கணக்கு காட்டல அவருக்கு? அவருக்கு கணக்கு தெரியாதுங்க. நான் பிஎஸ்சி கணக்கு பட்டதாரி தான், பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் தான். எந்த கணக்குல அவர் என்னைக்கு வந்து என்ன கேட்டாரு? எந்த கணக்கு அவர் காட்டல? அவர் சொல்லுங்க. என்னைக்கு வந்து என்ன பார்த்து கேட்டாரு? அவர் சண்டை போடுறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் வந்து கேட்டாரா? இந்த கணக்கு வேணும், இந்த கணக்கு வேணும்னு கேட்டாரா? கேட்காம பதில் சொல்லிட்டு இருக்க கூடாதுங்க. சும்மா இன்னைக்கு அள்ளி வீச முடியும்ன்றதுக்காக குற்றச்சாட்டு அள்ளி வீசி கொண்டு இருக்க கூடாது. உண்மை வந்து இறைவனுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும், மனசாட்சிக்கு தெரியும். அவ்வளவுதான் சொல்ல முடியும். இப்போ தேர்தல் நெருங்கி வர்ற நிலையில உங்களுடைய அணியோட வெற்றி வாய்ப்பு எந்த அளவுல இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? பிரகாசமா இருக்கு, ரொம்ப பிரகாசமா இருக்கு.